சாமானியர் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பீகார் தேர்தலை பற்றி பேசணும்னு நினைப்பதற்கு முக்கியமான காரணம், இன்றைக்கி தேர்தலை அறிவிக்கிறாங்க, எந்த நாளில் நடக்க போகுதுங்கிறது. பீகார் தேர்தல் அப்படி என்ன பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திட போகுது, அந்த தேர்தல் நமக்கு சொல்ல போகிற, இந்திய அரசியலுக்கு சொல்ல போகிற விஷயங்கள் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்லா தெரியும், பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணியில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் இருக்காங்கங்கிறத தவிர வேறு யாருக்கும் அங்கே எந்த பங்கும் இல்லை. அங்கே ஆப் நிற்க போகிறாங்கன்னாலும் அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறதில்ல. அதே மாதிரி பிஜேபி கூட்டணியிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிதிஷ்குமாரோடைய கட்சியோடு இருக்கக்கூடாதும், பாஸ்வான் கட்சியோடு இருக்கக்கூடாது மட்டும்தான் பிஜேபி செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம். பீகாரில் ஒரு பெரிய வித்தியாசம் மற்ற மாநிலங்களை விட அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஜேபி அங்கே அதிக சீட்டுகளை நிற்கிறது, அதாவது ஈக்குவலாக நிற்கும், அதிக வாக்குகளை பெறுகிறது. ஆனால் நிதிஷ்குமாரை தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களெல்லாம் பிஜேபி வந்தால் அந்த கட்சியை சாப்பிட்ரும் அப்படின்லாம் சொல்கிறது. நிதிஷ்குமார் இன்னி வரைக்கும் சாப்பிடக்கூடிய பசி பிஜேபிக்கு எடுத்ததே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், போன தேர்தல் எடுத்துக்கோங்க, பிஜேபியும் என்டிஏவும், தட் இஸ் நிதிஷ்குமாரும் ஒரே அளவில் சீட்டில் நிற்கிறாங்க. நிதிஷ்குமார் தோற்கிற நிறைய சீட்டை ஆர்ஜேடி வெற்றி பெறுறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, ஆர்ஜேடியும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ் நிற்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் பிஜேபி ஏறத்தாழ அள்ளிட்டு போயிடுது. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன், அதாவது ஒரு தேசிய கட்சி மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சி மாநில கட்சின்னு இருக்கும் பொழுது, ஒரு மாநில கட்சியால் ஒரு இது நிற்குது, இன்னொரு மாநில கட்சி ஜெயிக்குது, ஒரு தேசிய கட்சியால் இன்னொரு தேசிய கட்சி ஜெயிக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் பெரிய அளவில் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கும். என்ன ஆக்சுவலாக பிரச்சனை பீகாரை பொறுத்த வரைக்கும், இப்போ இந்த 65 லட்சம் வாக்கில் நீக்கிட்டாங்க, அது 53 லட்சமாக நீக்கியிருக்காங்க, அங்கே முஸ்லீம் தொகுதிகளில் மட்டும் நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே கதைகளாக மாறிவிட்டது. இந்த ஹோட் சோருங்கிற வார்த்தை, ஏன்னா ராகுல் காந்தி நாகரிக வார்த்தையை பயன்படுத்த மாட்டார், எப்போதுமே அநாகரிகமான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவார். ஓட் ஷோருங்கிற விஷயமே அங்கே எடுபடாமல் போயிடுச்சு. இப்போ தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு அல்லது சில வாரங்கள் முன்பு பிஜேபி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கு. அது பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படும், அவங்க தொழில் செய்வதற்காக அப்படிங்கிறது. இது கூட நம்மளுடைய வாஜ்பாயை தொடங்கி வச்சு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சுய உதவி குழு அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயந்தான். அத்தியாவசியம் தானே ஒழிய இலவசம் இல்லை. எந்த கேள்வியும் இல்லாமல் கொடுக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டில் தான் 1000 ரூபாய் 1,15,00,000 குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் 2,5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் அப்படி இல்லாமல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும், அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும், எங்கே கொடுத்தாலும் அந்த 2,5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, என்டிஏக்கு கிட்டத்தட்ட 41லேருந்து 45% வாக்குகள் இருக்கும். ஆர்ஜேடி அண்டு காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 37லேருந்து 40% வாக்குகள் இருக்கும். அங்கே ஜன்சுராஜ்னு ஒன்று, அதாவது எந்த மாநிலத்தில் யார் வெற்றி பெறணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய திறமை உள்ள நம்ம நண்பர் இருக்கார், உங்களுக்கு தெரியும். திமுகவுக்கு வெற்றி பெற, வெஸ்ட் பெங்காலுக்கு வெற்றி பெற வாய்ப்புகளை கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். பீகாரில் அவருடைய கட்சி ஒன்று நிற்கிது, அது ஒரு 10% வாக்குகளை பிரிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். பீகாரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாக்குகள் எப்படி இருக்கும், எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பிஜேபி ஒரு 64 சீட்டில் தைரியமாகவும் 17 சீட்டில் முயற்சி செய்தால் வெற்றி பெறுவார்கள்ங்கிறதும், ஜேடியுங்கிற நிதிஷ்குமார் 29 உறுதியாக வெற்றி பெற்றுருவார், 2 முயற்சி செய்தால் வெற்றி பெற்றுருவார். அதர்ஸ்ன்னு சொல்லப்படுற பாஸ்வான் அவங்க 6 சீட்டில் உறுதியாக வெற்றி பெற்றுருவாங்க, 18 முயற்சி செய்தால் வெற்றி பெற்றுருவாங்கன்னு சொல்லி ஏறத்தாழ 243 தொகுதிகள் உள்ள அந்த மாநிலத்தில் 130 தொகுதிகளை 136 தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றிவிடும், என்டிஏ கைப்பற்றிவிடும்னு தான் ஜேவிசி ஸ்ரீராம் தன்னுடைய ஒப்பீனியன் போலில் கொடுக்குறாரு. ஜேவிசி ஸ்ரீராம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சத்தீஸ்கரை சரியாக கணித்தவர், ஹரியானாவை கணித்தவர், டெல்லியை கணித்தவர், மகாராஷ்டிராவை கணித்தவர், இப்போ பீகாரை கணித்து உங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது ஆர்ஜேடி எவ்வளோ வெற்றி பெறும்னா 37, முயற்சி செய்தால் 15 அப்படிங்கிற அடிப்படையிலையும், காங்கிரஸ் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே கஷ்டம், முடிஞ்சால் ஒரு 2 தொகுதிகளை சேர்க்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்போது எங்கெங்கெல்லாம் வாக்குகள் எப்படி வேறுபடும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பாப்புலரான சிஎம் யார் அப்படின்னு அங்கே கேட்டபோது 27% பேர் நிதிஷ்குமார் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் 25% பேர் தேஜஸ்வி யாதவ் நல்ல முதல்வராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2% தான் எட்ஜு. நீங்கள் உங்களுக்கு தெரியும்,
மோடியை சிறந்த பிரதமர்னு சொல்லிடுவாங்க, ராகுலை அடுத்த லெவலில் தான் சொல்லுவாங்க. ஆனால் சீட்டில் வந்து லாஸ்ட் டைம் உங்களுக்கு 240 பிஜேபியும் 99 காங்கிரஸ் பெற்றதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான எம்எல்ஏக்கள்லாம் உங்களோட எம்எல்ஏக்கள்லாம் நல்லா வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு 30% பேர் கூட நல்லா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லலைங்கிறதும் அந்த மாநிலத்தை சார்ந்த ஒரு உண்மை. இப்போ இந்த ஓட் ஷோர் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு, அதில் இஸ்லாத் சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட 50% மேலே ஓட் ஷோரி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி உங்களுக்கு முன்னாடி சொன்ன சில தொகுதிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே வரியில் ரிசல்ட்டை சொல்லிடுறேன், தொகுதிகள் பேரை மட்டும் சொல்கிறேன். நார்கட்டியாவாக இருக்கட்டும், அம்மூராக இருக்கட்டும், கத்வாவாக இருக்கட்டும், மத்தேபூராவாக இருக்கட்டும், சக்ராவாக இருக்கட்டும், அர்வாலாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 16 தொகுதிகளில் ஆர்ஜேடி தான் வெற்றி பெற்றிருக்கு. ஆர்ஜேடி தான் போன முறையும் வெற்றி பெற்றிருக்கு, இந்த முறையும் அதுதான் வெற்றி பெறுங்கிற மாதிரி கணிப்பு வந்திருக்கு. ஆனால் ஓட் சோரி நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி சொல்கிறார். அவர் பாவம் வாக்குமூலம் கொடுக்கும்போது கூட இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவான், அந்த ஆளாவது ஜாமீன் வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பான், என்னை மொத்தமாக தள்ளி விடுறதுக்காக வந்து பேசிட்டேன்னு. ராகுல் காந்தி அப்படி தான் எப்போதுமே பேசுகிறார். அவர் ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் தான் ஓட்டுச்சோரி நடந்ததுங்கிற மாதிரி அவர் கருத்துக்கள் சொல்கிறாரு. அது இந்த வாட்டி வந்து எடுபடலை, மக்களிடம் அது பெருசாக அடிபட்டு போயிடுதுங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு பொதுவாக இந்த பீகார் எப்படி தான் இருந்தது, நீங்கள் கடந்த 3 தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிறதா இருந்தால் 10, 15, 20, 2010, 2015, 2020 தேர்தல் நடந்ததுன்னா பிஜேபி 2010 91 சீட்டு வச்சுருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுஷில் மோடி அங்கே பிரதானமாக இருந்தார். அந்த 91 வந்து இப்போது 2020 74 மாறிடுச்சு. ஆனால் ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார், அப்புறம் தான் தேஜஸ்வி வந்தார். 22 சீட்டில் இருந்தது 2010, இன்றைக்கி வந்து 75 சீட்டுகளை வெற்றி பெறும்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. ஆக நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி தன்னுடைய சீட்டுகளை இழந்து வருகிறது, ஆனால் ஆட்சியில் இருக்குது. ஆர்ஜேடி வந்து சீட்டுகளை உயர்த்தி கொண்டு வருகிறது, ஆனால் ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் முக்கியமான தகவல் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பொதுவாக இபிசின்னு சொல்லப்படுற எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுற தொகுதிகளில் அதிகம் பேர் இருக்கிற தொகுதிகளில், அர்பன் கம்யூனிட்டி அதிகம் பேர் இருக்கக்கூடிய தொகுதிகளில், நான் யாதவ் அல்லாத ஓபிசி இருக்கக்கூடிய தொகுதிகளில், பாஸ்வான்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளில், பாஸ்வான் உங்களுக்கு தெரியும், அவருடைய மகன் வந்து கட்சியை நடத்துகிறார், அவருடைய ஆதரவு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த 4 பேர் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்டிஏ உறுதியாக வெற்றி பெறுகிறது. யாதவ் இருக்கிற தொகுதிகளிலும், இஸ்லாத் சகோதரர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும், மகா தலித்ஸ்ன்னு சொல்லப்படுகின்றவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் மட்டும்தான் ஆர்ஜேடியால் வெற்றி பெற முடியுது. இது உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது எந்தெந்த தொகுதிகளில் யார் எப்படி வெற்றி பெறுறாங்கங்கிற அந்த கருத்து தெரிஞ்சுவதற்காக. பொதுவாக மோடி அப்படிங்கிற பெயரை வைத்து தான் பீகார் வெற்றி பெறுமான்னு கேட்டால் ஆமாம். அங்கே வந்து நல்ல கான்ஸ்டியூஷனல் லீடர்ஸ் இருக்காங்க, ஒரு கான்ஸ்டியூன்சிலையும் நல்ல லீடர் இருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம். ரொம்ப ரொம்ப அழகாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில், மாவட்ட லெவலில் நல்ல தலைவர்கள் இருக்காங்களோ ஆமாம். ஆனால் அங்கே ஏன் முதலமைச்சர் கேண்டிடேட் பீகாரில் வரலை அப்படின்னு கேட்டால், பீகார் தொடர்ந்து நிதிஷ்குமாரிடமே போவதால், நிதிஷ்குமார் நல்லவர் நேர்மையானவருங்கிறதுனால அவரிடமே கொடுக்கப்பட்டுவதால் தான் அது நடக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிமுகவை பிஜேபி சாப்பிட்ருன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனத்தின் உச்சகட்டம்ங்கிறத நிதிஷ்குமார் ஒரு பக்கம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாரு. பட்நாயக் கூட போன முறை நம்ம கூட்டணிக்கு போனாங்க பிஜேபி, அவர் ஏற்றுக்கிடலை, அதனால் எதிர்கட்சியாக உட்காந்துருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சிவசேனாவை இன்றைக்கும் மதித்து பிஜேபி நடந்துட்டுருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கும் அதிமுகவை மதித்து கொண்டு தான் செயல்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறத இந்த 3 வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. இதுதான் இந்த விஷயங்களின் மூலமாக உங்களுக்கு சொல்கிற செய்தி. பிஜேபி போன முறை வெற்றி பெற்ற போது நிதிஷ்குமார் தோற்கக்கூடிய, அதாவது நிதிஷ்குமாருடைய வாக்குகள் குறைந்த தொகுதிகளில் தான் பிஜேபி அதிகமாக வெற்றி பெற்றது. அதே மாதிரியே காங்கிரஸ் இழந்த தொகுதிகளில் ஆர்ஜேடி வெற்றி பெற்றது. இது உள்ளுக்குள்ளே இருந்த காம்பினேஷன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், ஓவைசி போன வாட்டி தேர்தலில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையை கூட கொண்டு வந்தார், இந்த வாட்டி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ஒரு நிலை மாற்றம் இருக்குது. ஓவைசி அப்போ இஸ்லாத் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்தார். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில், அது ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து தொடர்ந்து அவர் வந்து கிரிக்கெட்டில் கூட தொடர்ந்து அவர் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகிறார். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்ததுக்கு காரணம், பீகாரில் பிஜேபி என்டிஏ ஆட்சி வரப்போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, நிதிஷ்குமார் முதலமைச்சருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்தெந்த தொகுதிகளில் அவங்க வந்து போன முறையை விட இந்த முறை அதிகமாக எடுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். உங்களோட பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.